நால்வரில் இங்கே நம்பிக்கை அளிக்கின்ற தலைவர் யார்? பாரதி சொல்லுவார், இந்தியா நாளேட்டிலே அவர் எழுதுகிற போது ஒரு முக்கியமான கருத்தை சொல்வார். மக்கள் தலைவன் யார்? இந்த இந்திய நாட்டை கட்டமைக்கிற போது யார் வறிய நிலையில் இருப்பதைக் கண்டு இறங்குகிறானோ, இன்னொரு பக்கம் உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருக்கும்போது அவர்களுக்காக கண்ணீர் சொரிகிறானோ, அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதுகிறானோ, அந்த துன்பங்களை எல்லாம் நீங்குகின்ற பொருட்டு அவர்களுக்காக அந்த பிரச்சனைகளை தீர்க்க தரிசையாக யார் இருக்கிறானோ அவன்தான் மக்கள் தலைவன் என்று மகாகவி பாரதி இந்தியா நாளேட்டிலே எழுதியிருக்கிறார். அரசியல் களம் இப்போது அந்த மேற்கோளை குறிக்கோளாக கொண்டு யார் இப்போது அந்த 4 முதல்வர் வேட்பாளர்களில் மக்கள் விரும்புகின்ற தலைவராக இருக்கிறார்கள், நம்பிக்கை அளிக்கின்ற தலைவராக இருக்கிறார்கள் என்ற முதல் சுற்று பேச்சை தொடங்குவதற்காக நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய நிறுவன தலைவர், பொதுச் செயலாளர், தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து தங்கள் கருத்துக்களை பகிர வருகிறார். வருக வருக என்று வரவேற்று அவரது முதல் சுற்று பேச்சை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுக ஆட்சியை அகற்ற, மக்களிடம் இருந்து அவர்களை காப்பாற்ற, மக்களை காப்பாற்ற திமுகவிடமிருந்து ஒரு சரியான வியூகத்தை அமைக்க வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகளாக சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் இறுதியாக அதற்கு உகந்த கட்சி தாவேகா என்பதை உணர்ந்த காரணத்தினாலே ஏறத்தாழ 2.7 கோடி இளைஞர்கள் இருக்கின்ற நிலையில் மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் மத்தியில் வாய்ப்பை பெற்றிருக்கின்ற தாவேகா தான் திமுகவிடம் இருந்து மக்களை காப்பாற்ற முடியும் என்ற நிலைப்பாட்டில் வந்திருக்கின்றோம். நேற்றுதான் நமது கட்சியின் சார்பாக நான் தாவேகா தலைவர் அவர்களை அவருடைய அலுவலகத்தில் சந்தித்து எங்களுடைய ஆதரவை தெரிவித்து அந்த பணியை இன்று ஆரம்பித்திருக்கின்றோம். நிச்சயம் வருகின்ற தேர்தலில் தாவேகா வெற்றி பெறுவது காலத்தின் கட்டாயம், காலத்தின் தேவை, அது நிச்சயம். தலைப்பில் சொன்னாங்க, யார் எந்த தலைவர் நம்பிக்கைக்குரியவர்? திமுக தலைவர், அதிமுக தலைவர், நாகாக தலைவர். அது நாகாக தலைவர் சேர்க்க முடியாது. மற்ற தலைவர்கள்லாம் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு நம்பிக்கை தருகின்ற தலைவர். ஆனால் நான் சொல்லும் தாவேகானுடைய தலைவர் மக்கள் மனதில் நின்று மக்களுக்கான நம்பிக்கை உருவாக்கிய தலைவர் என்று சொன்னால் அது மிகை அல்ல. எனக்கு ஒரு 5-6 நிமிஷம் கொடுத்துருக்காங்க, 3-4 கட்சியை பற்றி பேசணும். அதனால் ஒவ்வொருத்தராக முடிச்சிடலாம். அதிமுகவை பற்றி பேசுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு இல்லை, எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு கிடைத்த அனைத்து வாய்ப்பையும் மற்றவர்கள் யாரும் அவங்கள வந்து கவுக்க வேண்டாம், அவர்களே போதும். அவர்களுக்கே அவர்கள் குழி தோண்டி புதைத்துக் கொள்வார்கள். அவர்கள் கூட்டணியில் இருந்த தேமுதிகவை கைவிட்டது மிகப்பெரிய தவறு. அதுதான் அவர்களுடைய வீழ்ச்சியினுடைய ஆரம்பம். அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தந்திருக்கிறது அதிமுக கூட்டணிக்கு. கடந்த காலத்தில் எடுத்த சதவீதத்தை விட அதிர்ச்சி தரும் சதவீதத்தை அவர்கள் பெறப்போகின்றார்கள். 20% பெற்றால் மிகப்பெரிய ஆச்சரியம் என்கின்ற நிலையில் அதற்கு ஒற்றை காரணம் அவர்களுடைய கட்சி, அவர்களுடைய கூட்டணி. அதுதான் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலையுடைய பிரச்சனை, கூட்டணி பிரச்சனை, யார் தலைமை தாங்குவது என்ற பிரச்சனை, இதெல்லாம் இருக்குது. அதனால் அவர்களை பற்றி அதிகமாக பேசி நம் நேரத்தையும் மக்களுடைய கவனத்தையும் சிதறடிக்க வேண்டாம் என்ற நோக்கத்தோடு, அதுக்கு அடுத்தது 4 முனை 5 முனைன்னு சொன்னாங்க. இங்கே 3 முனை தான். அந்த 3 முனையில் ஒரு முனை வீக் ஆகிடுச்சு, அதில் 2 முனை தான். நம்ம நாம் தமிழர் கட்சியை பொறுத்திருக்கு அவங்களுடைய சித்தாந்தம் என்ன? தமிழகத்தை தமிழர் ஆள வேணும், அவ்வளோதான். இல்லை சார், எந்த 2 முனைன்னு சொல்லிடுங்க. நீங்கள் நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் சார். அதான் நான் சொல்லிட்டேனே, அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லைன்னும் போது அதை விடுபட்ட 2 கட்சி வந்து தாவேகாவும் திமுகவும் தான். திமுக வெர்சஸ் தாவேகா தான் களம்ங்கிறீங்களா? ஆமாம், தாவேகா வர்சஸ் திமுக. ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது, இல்லை முதல்ல இப்போ தான் நீங்கள் தேர்தலையே சந்திக்கிறீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் சார் வரலாறு இளைஞர்கள் இந்த பித்தலாட்ட அரசியலை விடுங்க. இனிமேல் தயவு செஞ்சு இனிமேல் எடுபடாது. உங்களது இந்த மொழி, மதம், இனம், கலாச்சாரம்லாம் உலகம் அழிகிற வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும்
நீங்கள் அதெல்லாம் முன்னெடுத்து அரசியல் என்பது அன்றாட கவனிக்க வேண்டிய நிர்வாகம். அதை விட்டுட்டு நீங்கள் ரோடு, மின்சாரம், பள்ளி, இலவச மருத்துவம் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஆகுனா தமிழுக்கு போயிடுவீங்க. தமிழ்லாம் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் உலக மூத்த மொழி. அதெல்லாம் நீங்கள் வந்து காப்பாற்றணும். நம்மளுக்கு என்ன அழுகும் தேகத்தை கொண்டவர்கள்லாம் நாம் போய் தமிழை காப்பாற்ற போகிறோம், மதத்தை காப்பாற்ற போகிறோம்ல. பித்தலாட்ட அரசியல், தற்கால அரசியல். அதனால் அது எடுபடாது. நம்ம தம்பி சீமான் அவர்கள் எப்போவுமே அவர் சொல்லுவார், நான் நிர்வாகம் தருவேன்னு சொன்னார். அவருடைய சொந்த வாழ்க்கையே நிர்வகிக்க முடியாத, நான் சொல்ல சீமான் தம்பியை பற்றி சொல்லும் போது ஒரு வார்த்தை கூட என்னுடைய வார்த்தையில் அவர்களுடன் இருந்து வருகின்ற செய்தி தான். அது மட்டும் இல்லாமல் சாடை துரைமுருகன் 6 மாதமாக நிம்மதியாக இருக்கார், எந்த பிரச்சனையும் பண்ணாமல். நேற்று ஒரு டிவியில் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாரு. கடந்த காலத்தில் 2 முறை நான் வந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டு நான் நீக்கப்பட்டேன். 3வது நோட்டீஸ் எப்போ வரப்போதான்னு சொல்கிறார். அது சுசகமாக சொல்லியிருக்காரு, இல்லைன்னு தெரியல. அவர் வந்ததுக்கப்புறம் நிறைய ஆடியோ வீடியோலாம் வரும், மகிழ்ச்சி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கெட்டுப்போன பொருளை வைத்து அறுசுவை உணவை தயாரிக்க எவ்வாறு முடியாதோ அதே போல் சீமான் அவர்களை கொண்டு நாட்டை நிர்வாகம் செய்வது வாய்ப்பே இல்லை. ஜிஎஸ்டியை கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு நிர்வாகமா? டோலெல்லாம் உடச்சி எடுத்துருவேன் சொல்கிறது நிர்வாகமா? கல் ஏற்றி பிரச்சனை பண்ணி ஸ்டேஷனில் போனால் ஸ்டேஷனை சூறையாடுவேன்றது அது ஒரு நிர்வாகமா? தயவு செஞ்சு இனிமேல் நாம் தமிழரை பற்றி அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த முறை எந்த அணில் குஞ்சுன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணவர் அவங்களால தான் 8% போச்சு. இந்த தடவை 2-3% மேலே தாண்டுவது வாய்ப்பில்லை. அதற்கு அது எப்பவுமே குறையாது. ஏன்னா அவர்களை போன்ற சித்தாந்தம், சிந்தனையும் பேச்சும் கொண்டவர்கள், அவர்கள் நிச்சயமாக அந்த கட்சியை ஆதரிப்பாங்க. அதை பற்றி அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தலைப்புக்குள்ள வந்துடல சார். உங்கள் தலைவர் என்னுடைய நம்பிக்கை அளிக்கிறார். அதான் நான் சொல்கிறேன். எங்களுடைய தலைவர் ஒன்றே சொல்கிறேன் சார், ஊழலை ஒழிப்போம், சட்டம் ஒழுங்கை சமரசமின்றி காப்போம். இந்த 2 தான் சார் வேணும். இதுதான் சார் அரசியல். மதம், மொழி, கலாச்சாரம், ஈனம், மற்ற போக்குவரத்து, மற்ற இதெல்லாம் வந்து அதெல்லாம் பித்தலாட்ட அரசியல். எத்தனை காலம் பண்ணுவீங்க? தீர்த்திடுவீங்களா பிரச்சனையை? கூட்டணி கட்சியில் தானே இருக்கிறீங்க, உங்களுடைய இந்திய கூட்டணியில் தானே இருக்கீங்க. காவேரி வந்துருச்சா? மேகதாது பிரச்சனை ஆயிடுச்சு, தீர்ந்துச்சா? இல்லை முல்லை பெரியார் முடிச்சிட்டிங்களா? எதுவுமே கிடையாது. நீட் ஒரு கையெழுத்தில் எடுப்பேன்னு சொன்னாங்க திமுக. என்ன ஆச்சு? எங்கள் ஆட்சி வந்தால் முடிப்போம் அப்படின்னீங்க. உங்கள் ஆட்சி நான் உலகத்து அமெரிக்காவில் தான் வரப்போகுது. இந்த காங்கிரஸ் ஆட்சி அமைச்சா தானே, அந்த காங்கிரஸ் தானே அமைச்சிருக்கு. அவங்க முரண்பட்ட ஒரு கூட்டணி சார் திமுக வெல்வதற்கு வாய்ப்பில்லை. நிச்சயமாக அவர்கள் 30% எடுத்தால் மிகப்பெரிய ஆச்சரியம். ஏனென்று சொன்னால் மிகப்பெரிய அதிருப்தி. அது எஸ்ஐஆரில் வந்து ஒரு 70-75 லட்சம் வாக்கு போயிடுச்சு. அப்பயே அவங்களுக்கு பாதி ஓட்டு போன மாதிரி, பாதி கை உடைஞ்ச மாதிரி. இல்லை, அது மொத்தமாக திமுக வாக்குகள் தான் சொல்கிறீங்களா? அது உலகத்துக்கே தெரியும் சார். நான் 2 கட்சி ஏறத்தாழ 35 ஆண்டுகளுக்கு மேலே காங்கிரஸில் இருந்திருக்கேன். இங்கே திமுக கூட்டணிலையும் பணியாற்றியிருக்கேன், அதிமுக கூட்டணிலையும் பணியாற்றியிருக்கேன். அதனால் அவங்களுடைய கூட்டணி எப்படி செய்வாங்கன்றதில் நான் பார்த்துருக்கேன். அதை மனதில் கொண்டு தான் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் தெளிவாக இருக்காங்க. முதல்ல இளைஞர்கள் வந்து தேர்தலை வந்து எப்படி சந்திப்பாங்கன்னா, ஒரு பொழுதுபோக்கு விஷயமாக சந்திப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? வாமாப்பில் சரக்கு வாங்கி கொடு, பிரியாணி வாங்கி கொடு, எங்கே சொல்லி வான்னு சொல்லு, அந்த மாதிரி. இப்போ அது இல்லை. ஏப்ரல் 23 இப்பயே அலாரம் வச்சுட்டான். ஏன்னா தே வாண்ட் டு காஸ்ட் தேர் ஓட் ஃபார் த சேஞ்ச். இந்த தமிழகத்தில் இந்த தேர்தலில் மாற்றம் தேவை. மாற்றம் ஒன்றே மாறாது, அதை விடுவோம். மாற்றம் தான். எப்படி டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழலுக்கு எதிர்ப்பு, ஊழல்னு சொல்லி ஆட்சியை பிடித்தாரோ 6 மாதத்தில், ஓராண்டில், இன்றைக்கு இவர் மாற்றத்திற்கான அரசியல். இளைஞர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். இளைஞர்கள் மத்தியில் மாற்றம் ஒன்றே தேவை. அந்த நிலையில் 2 விஷயம் மீண்டும் பதிவு செய்கிறேன். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பாலியல் வன்கொடுமை வேற ஒரு டெல்லியில் நடந்த ஒரு பாலியலுக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணோம். இன்னைக்கு நித்தம் என்னங்க 4.5 வருஷம் என்ன பண்ணீங்க? வெயிட் பண்ணிங்க. 4.5 வருஷம் அமைதியாக இருந்துட்டு கடைசி 6 மாதத்தில் காலையில் ஒரு ரிப்பன், மத்தியானம் ஒரு ரிப்பன், நைட்டு ஒரு ரிப்பன். என்ன நடக்குது? தயவு செஞ்சு இந்த மாதிரி பித்தலாட்ட அரசியல் இனிமேல் எடுபடாது. இளைஞர்கள் ஜென்சி குறிப்பாக வேறு லெவலில் எழுந்துட்டாங்க. 2.7 கோடி மக்களை கொண்ட, இளைஞர்களை கொண்ட தமிழ்நாடு நிச்சயம் ஒரு மாற்றத்தை, சிறந்த தலைவரை கொண்டு வரும். அந்த தலைவர் 1 கோடி போட்டோம் சார். இளைஞர்கள் சாராயத்துக்கும் போதைக்கும் ஊழலுக்கும் துணை போகிற கட்சியோட துணை போனாலும் மீதி 1.7 கோடி மக்கள் இருக்காங்க. அவர்களுடைய சகோதரியை, அவர்களுடைய தந்தையை, அவர்களுடைய தாயை, அவர்களுடைய உறவினர் 1 ஓட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்துச்சா மிகப்பெரிய அளவில் வியப்பை, அதிசயம், ஆச்சரியம் நடக்க போது. 23ஆம் தேதி அதுக்கு அச்சாரம்.
4ஆம் தேதி மிகப்பெரிய அளவிலே அதனுடைய விளைவை நீங்கள் அறிவீர்கள் என்பது தான் என்னுடைய முதல் கட்ட கருத்து. வணக்கம்.